திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பகுதி 3. கொங்கண சித்தர் தன் சக்தியால் ஒரு சிவாலயத்தை கட்ட விரும்பினார். கோவில்களை எப்பொழுதும் ராஜாக்கள் கட்டுவதுதான் மரபு. அந்த மரபை கொங்கணர் பொருட்படுத்தவில்லை. தான் கட்டப்போகும் கோவிலானது காலாகாலத்துக்கும் பெயரும் புகழுமாய் விளங்கிட வேண்டும் என்று விரும்பினார். இப்படி ஒரு விருப்பம் கொங்கணருக்கு ஏற்பட தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில்தான் காரணம். அந்த கோயிலில் லிங்க உருவம் நிலை பெற முடியாமல் சிக்கல் ஏற்பட்ட பொழுது அந்த சிக்கலை தீர்த்து வைத்தவர் கருவூர் சித்தர் எனப்படுகின்ற கருவூரார் ஆவார். கருவூர் சித்தர் ஆகமம் தெரிந்தவர். வாஸ்து சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வான சாஸ்திரம் அவர் பெயரை பிரகதீஸ்வரர் கோவில் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதை பார்த்த தானும் அதுபோல காலத்தால் நினைக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான். நந்திபுரம் கோயிலை தன் சீடர்கள் துணையோடு அவர் கட்டினார். பின் அங்கேயே ஆசிரமம் ஒன்றை கட்டிக்கொண்டு அதிலேயே தங்கிவிட்டார். நந்திபுரம் கோயிலுக்கும் சரி ஊருக்கும் சரி அந்த பெயர் வர காரணமே கோவிலின் சன்னதிக்கு வெளியே வெட்ட வெளியில் வானம் பார்க்க அமைந்திருக்கும் அந்த அபூர்வமான நந்தி சிலைதான். ஒரு ஓரமாக நின்று கொண்டு சுரபியை பார்த்து மனதுக்குள் குமரத் தொடங்கி இருந்தான் மதன்ராஜ். மினிஸ்டர் பரந்தாமன் ஒரு தாதாவாக இருந்து கட்ட பஞ்சாயத்துக்கள் செய்து பிறகு கான்ட்ராக்டுகள் எடுத்து காசு பார்த்து அப்படியே அரசியலின் பக்கம் வந்தவர். சரியான பண முதலை ஒற்றையை அடைய ஆசைப்பட்டு விட்டால் அடைந்த பிறகே அடங்குபவர். பாலிவுட்டில் ஒரு நடிகை அங்குள்ள சூப்பர் ஸ்டார்களுக்கு தண்ணி காட்டி கொண்டிருந்தாள். அவளையே மாலத்தீவுக்கு பறந்து வரும்படி செய்தவர் பரந்தாமன். மதன்ராஜுக்கு அவரது அந்த மாதிரி பிரதாபங்கள் எல்லாம் உள்ளே ஓடிக்கொண்டிருந்தன. இவளுக்கும் ஒரு செக்கை இன்றே வைத்தாலும் வைத்து விடுவார் என்று யூகித்தவன், உன்னை என் காலிலே விழ வைக்க நான் மீசை வைக்க ஆம்பளையே இல்லை எலி என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். அவளது ஷாட்கள் முடிந்து விட்டு இருந்தன. டைரக்டர் ரவி பிரசாத் அவர் அருகே வந்து, நீ கிளம்பலாம் சுரபி என்றார். சார், இன்னும் எவ்வளவு நாள் சார் ஷூட்டிங் போகும்? எப்படியும் ஒரு வாரம் தேவைப்படுமா? அதுவும் இங்கே இல்லை, ஜார்ஜியாவிலே. எல்லாமே சாங் சீக்வன்ஸ் தான். ரொம்ப குளிருமாமே? ஆம், அதுவும் ஜனவரியிலே மைனஸில் கூட போகும். கொரோனா டிஃபெக்டா? பயப்படாதே, அங்கே பெருசாக இல்லை. மாஸ்க் போட்டுக்கிட்டால் போகிறோம். எங்கே வேண்டுமானாலும் போகலாம் வரலாம். நான் ஷூட் பண்ணுற போது பிளாக் சி கடற்கரையிலே லைஃப்லே அவசியமாக பார்க்க வேண்டிய இடம் அது சுரபி. மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் அங்கே இருக்காதே சார். புரியுது, இருக்காது, இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும். உங்களைப் போல இந்த தொழிலை தெய்வமாக நினைக்கிறவங்க இருந்துட்டா ஏன் மாதிரி நடிகைகளுக்கு பிரச்சனையே இல்லை சார். ஆனால் சுரபி, தேன் எடுக்கிறவன் புறங்கையை நக்கத்தான் செய்வான். அதை தப்புன்னு சொல்ல முடியாது. இது முதல்ல உடம்பையும் அப்புறமா அறிவையும் முதலாக போட்டு நடக்கிற ஒரு தொழில். சில விஷயங்கள் இங்கே அப்படி இப்படித்தான் இருக்கும். யாரும் இங்கே ராமனும் இல்லை, யாரும் இங்கே சீதையாகவும் இருக்க முடியாது. நீ சீதையாகவே இருந்தாலும் அதை யாரும் நம்பவும் போவதில்லை. லட்சங்களில் வாங்குகிற சம்பளத்திலே பாதிக்கு மேலே சொந்த இழப்புக்குத்தான் தரப்படுது. நடிப்புங்கிற உழைப்புக்கு மீதிதாம்மா. டைரக்டர் ரவி பிரசாத்தின் பதில் அவளை சலனப்படுத்தி விட்டதை அவருடைய முகம் போன போக்கில் உணர முடிந்தது. யதார்த்தத்தை பேசுவதாக நினைத்து கொண்டு அவர் அதிகம் பேசிவிட்டதாகவும் தோன்றியது அவளுக்கு. என்ன சுரபி, என் பேச்சு உன்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சா? ஆமாம் சார், சீதையாகவே இருந்தாலும் அதை யாரும் நம்ப போகிறதில்லைன்னு சொல்லிட்டீங்களே சார். நான் யதார்த்தத்தானம்மா சொன்னேன். இருந்தாலும் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது சார். உன் நல்லதுக்கு தாம்மா சொன்னேன். நீ ரொம்ப ஃபினிக்கியாக இருக்கே. அப்படி இருந்தால் நீ இங்கே நடிக்க முடியாது. எதையும் காதில் வாங்கிக்கூடாது. உன்னை புரிஞ்சு முடிஞ்சவங்களோட மட்டும் தொடர்பு வச்சுக்கிட்டு நீ வாழ பழகிக்கணும். அதுக்காகத்தான் சொன்னேன். ஓகே சார், நான் வர்றேன். அதற்கு மேல் பேச விருப்பமின்றி அவள் எழுந்து கொண்டாள். அந்த இடத்தில் ஒரு மூளைக்குள் 1க்கு 3 செல்போன்களோடு எப்பொழுதும் யாருன்னாவது பேசியபடியே இருக்கும் அவளுடைய செக்ரட்டரியான குமார் அவள் புறப்பட்டது விட்டது தெரிந்ததும் அவளை நோக்கி வேகமாக ஓடி வந்தாள். வந்த பொழுதே கார் டிரைவருக்கும் தகவல் சொல்லிவிட்டான். நாச்சியப்பா, ரெடியாயிரு. எலிசபெத்தும் உடன் நடந்தாள். கிளம்பிட்டியா சுரபி என்று காமெடி ரோலில் நடிக்கும் கணேஷ்ராஜ் கேட்டுவிட்டு ஒரு வழிசல் சிரிப்பை சிரித்தான். என் பாட்டு முடிஞ்சிடுச்சு சார். அடுத்தது ஜார்ஜியாவுமே. ஆமாம், டுயட் ஷூட்டிங். என்ஜாய். நாங்கள்லாம் இங்கே ஜார்ஜ் டவுனை கூட தாண்ட முடியாது. கணேஷ்ராமிடம் ஆற்றாமை கொப்பளித்தது. சுரபி அதை ரசித்தபடியே வெளியேறினாள். டிரைவர் நாச்சியப்பன் காரை கொண்டு வந்து தயாராக நிறுத்தி இருந்தான்.
ஒருபுறம் சுரபி ஏறிக்கொள்ள மறுபுறம் எலிசபெத் ஏறிக்கொண்டாள். முன்னால் ஓடி வந்து குமார் ஏறிக்கொண்டார். ஏறும் பொழுதும் செல்போனில் யாருடனோ பேசிக்கொண்டே தான் இருந்தான். காருக்குள் அடங்கவும் நான் அப்புறமா பேசுகிறேன் என்று கட் செய்தான். சுரபி வெளியே பார்த்தபடியே அவனோடு பேசத் தொடங்கினாள். குமார், ஜார்ஜியா போகிறத பற்றி ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசினாரா? பேசினார் மேடம். நீங்களும் வரீங்க தானே? இல்லை மேடம், உங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் போட்டிருக்கு, எலிசபெத் கூட கிடையாது. பட்ஜெட் அவ்வளவுதான்னு சொன்னாங்களா? ஆம் மேடம். நினைச்சேன். ஆமாம், அந்த மதன்ராஜ் வர்றானா? வரார் மேடம். அவர் கூட மினிஸ்டர் பரந்தாமன் கூட வரப்போகிறதா தெரியுது மேடம். அந்த பதில் சுரபியின் கண்களை 1.5 அங்குலத்திற்கு விரிவடைய வைத்தது. இதே துடிப்பிலும் 1 மடங்கு கூடிவிட்ட ஒரு தன்மை, நெடுநேரம் ஒரு மௌனம் அந்த காருக்குள் நிலவியது. அதை உடைப்பது போல் குமாரின் செல்போன் அமட்டல். சுரபி ஒரு திரைப்படத்தில் உற்சாகமாக பாடியிருந்த சோலோ சாங் தான் அதில் ரிங்டோன். குமாரும் காதை கொடுத்தான். நடிகை சுரபியோட பிஏ குமார் தானே? எஸ். நீங்கள் யார்? என் பெயர் சரவணகுமார். நான் ஒரு டிஜிட்டல் மேகசின் நடத்தினேன். எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிது. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கத்தான் ஃபோன் பண்ணினேன். என்ன அந்த ரகசிய தகவல்? சுரபிக்கு ட்ரக் ஹேபிட் உண்டாமே. வாட்? குமார் நடுபாகத்தில் முள் ஏறியது போல் நிமிர்ந்தார். நீங்கள் இல்லைதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு நடிகை வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப சகஜம் சார். இது சம்மந்தமாக ஏதோ ரைடு நடக்கப் போவதாகவும் கேள்விப்பட்டேன். பார்த்துக்கங்க, வீட்டில் ட்ரக் இருந்தால் அதை டாய்லெட் வழியாக வெளியேற்ற சொல்லிடுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். தப்பிச்சதுக்கு பிறகு என்னை மறந்துடாதீங்க. என் மேகசினுக்கு சாலிடாக ஒரு பேட்டி கொடுத்தா போகிறோம். எனக்கு மறுபுறம் கட்டானது. குமார் வியர்த்த நிலையில் திரும்பி பார்த்து காதில் விழுந்த தகவலை சொல்லி முடித்தான். சுரபி இப்பொழுது உள் ஏசியை மீறி வியர்க்கத் தொடங்கி இருந்தாள். கார் பங்களா வாசலை எட்டிய பொழுது போலீஸ் ஜீப்பும் சில கார்களும் தெரிந்தன. காரை விட்டு அவள் இறங்கும் பொழுதே சமையல்காரர் ஜானகி மாமி ஓடி வந்தாள். சில டிஜிட்டல் பத்திரிகையாளர்களும் செல்போன் கேமராவை ஆன் செய்து கொண்டு வைத்த நிலையிலேயே தயாராக நின்றனர். சுரபி, வந்துட்டியா? இந்த போலீஸ்காரர் வந்து உனக்கு ஃபோன் கூட பண்ணக்கூடாதுன்னு என் செல்ஃபோனை பிடுங்கி வச்சுட்டா. என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. கேட்டால் வீட்டை சோதனை போடணுங்கிறா. மாமி சொல்லி முடிக்கும் முன் எஸ்ஐ ஒருவர் நெருங்கி வந்தார். உங்கள் பங்களாவை சோதனை போடணும் மேடம். அமைதியாக ஒத்துழைச்சா உங்களுக்கு நல்லது. இல்லை அரகண்டாக நடந்துக்கிட்டா அதுக்கும் ஒரு செக்ஷனில் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டி வரும் என்றார் சற்று கடுமையான குரலில். எதுக்கு சோதனை போடணும்? நீங்கள் என்ன ஐடி டிபார்ட்மெண்ட்டா? நான் டேக்ஸை கரெக்டாக கட்டி ஐடியிலேருந்து கோல்டன் சர்டிஃபிகேட் வாங்கினவன். ஸோ அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. கழுத்து நரம்பு புடைக்க சுரபி பேசும்பொழுது அது காத்திருந்தது போல சிலர் வீடியோ எடுத்தனர். ஒரு நடிகை வரையில் அவளின் எல்லா உணர்வுகளையும் விலைப்போகக்கூடியவை தான். அதில் ஒன்று. அடுத்த 10வது நிமிடம் யூடியூப் சேனலில் சுரபியின் ஆவேசம் என்றோ அட்டகாசம் என்றோ டைட்டில் கார்டுடன் அது வெளியாகிவிடும். அது தெரிந்தோ என்னவோ சுரபி வேகமாக வீட்டுக்குள் நுழைந்தாள். குமார் வீடியோவை தடுக்க பார்த்தான். எஸ்ஐ பின்தொடர்ந்தவராய், இந்த சர்ச் வாரண்ட்டை பார்த்துட்டே எதையும் பேசுங்க. மேடம், உங்களுக்கு ட்ரக் ஹேபிட் இருக்கிறதாவும் உங்கள் மூலமாக பல பேருக்கு ட்ரக் இன்ஜெக்ஷன் சப்ளை ஆகிறதாவும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிய ட்ரக் ஏஜென்ட் பாபுலால் குப்தாங்கிறவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அந்த எஸ்ஐ ஒரு தாளை நீட்டியபடியே சொன்னதை கேட்டு இடி விழுந்தவள் போலாகி ஹாலில் நடுவில் இருக்கும் ஜெர்மன் இம்போர்ட்டட் சோஃபாவில் சொத்தென்று விழுந்தாள் சுரபி. ஜானகி மாமியும் தொடர்ந்து வந்தவளாய், அநியாயம், அக்கிரமம். சுரபி தங்கமான பொண்ணு, காஃபி டீ கூட இவ குடிக்கிறதில்லை. யாரோ வேண்டாதவா கிளப்பிவிட்ட புரளி இது என்று வெடித்தாள். அப்போ எங்களை சோதனை செய்ய விடுங்க, ஏன் பயப்படுறீங்க? எஸ்ஐ பாயிண்டாக கேட்கவும் ஒரு தேக்கம் மாமியிடம். மாமி, நீங்கள் அமைதியாக இருங்க சார், நீங்கள் தாராளமாக சோதிச்சுக்கலாம் என்று சற்று தைரியம் வந்தவள் போல் பேசினாள் சுரபி. எஸ்ஐயும் சோதிக்கத் தொடங்கினார். அவருக்கு உதவியாக இன்னும் 4 பேர். சோதனையை தொடங்கிய நொடி குமாருக்கு அழைப்பு. அவர் காதில் மினிஸ்டர் பரந்தாமன். என்னையா, போலீஸ்காரன் வந்து நோண்டிக்கிட்டே இருக்கானா? ஆமாம் சார். இந்த ஃபோனை அந்த எஸ்ஐ கிட்டே கொடு. சரிங்க சார். அடுத்த சில நொடிகளில் குமாரின் ஃபோன் எஸ்ஐயின் கைக்கு மாறியது. அவர் என்ன சொன்னாரோ ஏது சொன்னாரோ தெரியாது. எஸ்ஐ ஃபோனை குமாரிடம் கொடுத்துவிட்டு மௌனமாக வெளியேறத் தொடங்கினார். சுரபி ஆச்சரியத்தோடு குமாரை பார்த்தாள். மினிஸ்டர் பரந்தாமன் பேசினார் மேடம், அதுதான். அவர்கள் எதுவும் பேசாமல் திரும்பி போய்விட்டார்கள். சம்திங் ராம்குமார், எங்கேயோ தப்பு நடந்திருக்கு.
இப்போ இப்படி நடக்கிறது அதிகமாகிடுச்சு மேடம். கர்நாடகா, மும்பாய் இங்கெல்லாமும். குமார் பாதி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே சுரபியின் போன் ஒலித்தது. அதை சில வினாடிகள் உற்று பார்த்தவள் தயக்கத்தோடு எடுத்து காதில் பதித்தாள். சுரபி, நல்லா இருக்கியா? மறுமுனையிலிருந்து மினிஸ்டர் பரந்தாமனின் குரல். யார் நீங்கள்? என்ன சுரபி, என் குரலை வச்சேன்னா யாருன்னு தெரியலையா? அது சரி, அடிக்கடி பேசி பழகி இருந்தால் தானே ஞாபகம் வந்திருக்கும். இப்போவும் என்ன கொட்டு போச்சு, இனி பழகிக்கிடுவோம். இது என் பர்சனல் நம்பர் தான். எப்பவும் நான் மட்டும்தான் எடுப்பேன், பேசுவேன். மினிஸ்டர் பரந்தாமன்னு போட்டு வச்சுக்க. உன் வீட்டு ஃபோனில் ரைட்டான உடனே முதல் நம்பர் மதன்ராஜ் பதறிப்போய் முதல்ல எனக்குத்தான் தகவலே சொன்னான். அவன் அந்த எஸ்ஐ கிட்ட நான் பேசினேன். நீ ஏன் ஆளுன்னு தெரியல அந்த நாய்க்கு. இனிமேல் வரமாட்டாங்க, தைரியமாக இரு. ஜார்ஜியாவில் சந்திப்போம். பரந்தாமன் படபடவென்று பேசிவிட்டு போனை வைக்கவும் அவள் மருண்டு போனாள். தலையை உசுப்பிக்கொண்டே தூங்கி எழுந்திருந்தவள் போல குமாரையும் மாமியையும் பார்த்தாள். என்ன சுரபி, யார் ஃபோன்லே? அது திரும்ப ஏதாவது புது சிக்கலா? ஆம் மாமி, இது எனக்கு ரெய்டு எவ்வளவோ மேல். இதை விட விவரமாக சொல்லு. யார் ஃபோனில்? மினிஸ்டர் பரந்தாமன். நான் அவரோட ஆளாம். அது தெரியவும் அந்த எஸ்ஐ திரும்பி போயிட்டாராம். மாமி, பயமாக இருக்கு மாமி. என்னை சுற்றி ஏதோ நடக்குது. நான் நடிகையாக இருக்கிறது தப்பா மாமி? சுரபி உடைந்து போய் அழ ஆரம்பித்தாள். மாமிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நேரே பூஜை அறைக்குத்தான் சென்றாள். உள்ளே துடைத்து வைத்த மாதிரி சுவாமி படங்கள், அதில் நந்திபுரத்து நந்தியின் படமும் இருந்தது. அதை பார்த்தபடியே மாமி பிரார்த்தனை செய்ய தொடங்கினாள். நந்தீசா, சுரபி நான் பெத்தெடுக்காத குழந்தை. இப்படி அவ மனசு உடைஞ்சு அழுது நான் பார்த்ததே இல்லை. என் மனசும் இப்பொழுது பதட்டப்படுது. உன் அருளாலே எல்லாம் நல்லபடியாக மாறணும். எனக்கு உன்னை விட்டா கதி இல்லை என்கின்ற மாமியின் பிரார்த்தனை மிக உருக்கமாக நீளத் தொடங்கியது. நந்திபுரத்து ஐயனார் காட்டின் மேல் ஏறிக்கொண்டிருந்தார். பலராம நாயக்கர் உடன் காலப்பனும் நாச்சிமுத்தவும் வந்திருக்க கிருஷ்ணன் முன்னால் மேலே ஏறி கொண்டிருந்தான். தலைமுடியெல்லாம் ஏரோடு பிடுங்கி எடுத்துவிடும் வேகத்தில் காற்று வீசிக்கொண்டிருந்தது. மழை கூட வரலாம் என்பது போல் வானில் மேகங்கள். பலி பூஜை நடந்ததாக கிருஷ்ணன் பார்த்த இடத்துக்கு சென்ற பொழுது பலி எருமையை நாய்களும் நரிகளும் தின்று தீர்த்த எச்சங்கள் மட்டுமே கிடைத்தன. மாட்டின் கொம்பு இரண்டும் பாறை ஒன்றின் மேல் பாறைக்கே கொம்பு முளைத்தது போல காட்சியளித்தன. நாயக்கர் அதை பார்த்து மறந்ததோடு திரும்பி காளப்பனை பார்த்தார். ஏலே, அந்த மந்திரவாதி ஊருக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்கணும். அவனை தேடி இழுத்துட்டு வந்து என் முன்னால் நிறுத்துற நீ என்றார். காளப்பன் பலமாக தலையை அசைத்த பொழுது வானில் இடி இடித்தது. மின்னல் கோடுகள் தெரித்து விரியத் தொடங்கின. மெல்ல வானம் தூரலும் போடத் தொடங்கியது. சரி சரி, மழை பெருசாகிறதுக்கு முந்தையே கீழே இறங்கிடுவோம் என்று கீழிறங்க ஆரம்பித்தார் நாயக்கர். கிருஷ்ணன் தன் கைக்கோளுடன் முன்னால் இறங்க ஆரம்பித்தான். அப்போதுதான் அந்த நடக்கக்கூடாத சம்பவம் நடக்க ஆரம்பித்தது. ஒரு பெரிய இடி கிருஷ்ணன் பிடித்திருந்த கோலின் இரும்பு தரட்டியை நோக்கி பாய்ந்து வந்து இறங்கியது. பளீர் என்கின்ற கண்கள் கூசிடும் வெளிச்சம் சகலரையும் மறைத்தது. கிருஷ்ணனும் அந்த மின்னல் தாக்குதலை தாழாதவனாக தூக்கி வீசப்பட்டான். உலகில் இருக்கும் சிவாலயங்களில் பகலில் நந்தி தேவரும் இரவில் கால பைரவரும் காவல் காப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. இதில் நந்தி தேவர் சித்த புருஷர்களுக்கு சிவதீட்சை தந்து குருவாக விளங்குபவர். பூதகணங்களை அடக்கி ஆளும் சக்தியை சிவபெருமானிடமிருந்து வரமாக பெற்றவர். பஞ்சபூதங்களும் கணங்களே. எனவே பஞ்சபூதங்களாகிய நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு இவை ஒருவரை ஆட்டி படைத்திட நந்தியின் அருளும் துணையும் அவசியம். இதை உத்தேசித்தே கொங்கணர் நந்தியை பிரகடனப்படுத்தி ஒரு கோவிலை உருவாக்கி கோவில் உள்ள தலத்துக்கு நந்திபுரம் என்கின்ற பெயரையும் இட்டார். அங்கேயே இருந்து நந்தி மூலம் பஞ்சபூதங்களை தன் பயப்படுத்தும் ஆற்றலுக்காக தவமும் செய்தார். முன்னதாக ஆலயத்தை வாசுப்படி இம்மியளவும் மிச்சமின்றி கட்டிட தீர்மானித்தார். அதேபோல் 32 லட்சணங்களுடன் நந்தி சிலையையும் வடிவமைத்தார். அப்படி செய்ததன் மூலம் நந்திபுர ஆலயம் பிற ஆலயங்களில் இருந்து மாறுபட்டு பெரும் சக்தி வாய்ந்த ஒரு தலமாக ஆயிற்று. இதனால் இங்கே வழிபாடு செய்வோருக்கு காமியார்த்த பயன்கள் வேகமாக கிடைத்தன. இங்குள்ள குளத்தில் குளித்துவிட்டு ஈரவுகளோடு அங்கப்பிரதட்சணம் செய்வோருக்கு அவர்கள் உடல் சார்ந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கின.
மலடானவர்கள் கூட பிள்ளை பெற்றிடும் பாக்கியத்தை பெற்றனர். மிக குறிப்பாக நந்தீஸ்வரின் காதில் வைக்கப்படும் முறையீடுகள் உடனுக்குடன் தீர்ந்து போயின. தூக்கி வீசப்பட்ட கிருஷ்ணன் அருகில் ஒரு இடத்தில் தெரித்து போய் விழுந்தான். பலராம நாயக்கரும் காளப்பனும் கண்கள் கூசியதால் கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டனர். வானம் நொறுங்கி சுக்கல் சுக்கலாக தரைமேல் விழுவது போல் ஒரு சத்தமும் உடல் முழுக்க ஒரு குளிர்ச்சியும் இருவருக்குமே ஏற்பட்டது. சில பல வினாடிகளில் சத்தம் அடங்கியது. நாயக்கர் மெல்ல கண்களை திறக்கலானார். காளப்பனும் கண்களை திறந்தான். நல்ல வேளையாக பார்வை பறிபோகவில்லை. பழையபடியே பார்க்கவும் முடிந்தது. அப்படி பார்த்ததில் கிருஷ்ணன் மூர்ச்சித்து கிடப்பது தெரிந்தது. இருவரும் நெருங்கிச் சென்று குனிந்து பார்த்தனர். தலைமுடி பொசுங்கிய வாடை அடித்தது. அதற்கு தோதாக கிருஷ்ணனின் தலைமுடிகள் மின்னல் நெருப்பில் பொசுங்கி போய் எரிந்திருப்பது தெரிந்தது. அதை பார்த்து, ஐயோ, தலை இடி இறங்கியிருக்கு என்றார் காளப்பன். உசுறு இருக்கதா பாரு, படபடப்போடு கேட்டார் நாயக்கர். காளப்பனும் மூக்கருகே கை வைத்து பார்த்தான். மூச்சு ஓடிக்கொண்டிருந்தது. இருக்குதுங்க ஐயா. அப்பாடா, பய தப்பிச்சிட்டான் என்கின்ற குரலோடு பெருமூச்சு அவரிடம் வெளிப்படவும் மழை பீத்தெடுக்கத் தொடங்கியது. எலை தூக்குடா, முதல்ல நம்ம வடக்கு தெரு டாக்டர்கிட்ட காட்டுவோம். நீ இவனை தூக்கிட்டு டாக்டர் வீட்டுக்கு போ. நான்லாம் அங்கே வரல. அப்புறம் காட்டுக்கு எதுக்கு வந்தேன், ஏன் வந்தேங்கிற கேள்வி எல்லாம் வரும். நீயே பார்த்துக்க, நான் ஃபோன் போட்டு சொல்லிடுறேன் என்றபடி நாயக்கர் ஓடிப்போய் தான் ஏறி வந்த காரில் ஏறினார். காளப்பனும் கிருஷ்ணனும் உடம்பை அள்ளி தோள் மேல் போட்டுக்கொண்டு வடக்கு தெருவை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அதை அங்கே ஒரு பாறைக்கு பின்னால் பதுங்கியிருந்த நிலையில் நாயக்கரால் மந்திரவாதி என்று சொல்லப்பட்டிருந்த கரிய கரிவிளை கட்டழகிரி ஆயன் என்பவன். அவன் கண்களில் ஒருவித குரூரம், அவன் மேலும் மழை பொழிவு. அது அவனது நெற்றி குங்குமத்தில் இருந்து புருவ மை வரை சகலத்தையும் கரைத்து கொண்டு ஒழுக ஆரம்பித்திருந்தது. நந்திபுரத்து வடக்கு தெருவில் ஒரு ஒட்டுக்கூரையின் சரிவு கொண்ட வீடாக அன்பு கிளினிக் என்ற பெயரில் அந்த ஆஸ்பத்திரி இருந்தது. உள்ளே டாக்டர் அன்புநாதன் சாதாரணமான உடையில் தொளதளவென்றிருக்கும் பேண்ட்டுடன் ஒரு டிஷர்ட்டில் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தார். வெளியே அவரை தனியே பார்க்க நேர்ந்தால் சோன்பப்டி விற்கிறவன் போலத்தான் நினைக்க தோன்றும். கிளினிக்கில் அவர்தான் டாக்டர், அவரேதான் அட்டெண்டரும். காளப்பன் கிருஷ்ணனை சுமந்தபடி திபுதிபுவென்று உள்ளே நுழையவும் மிரண்டு போனார் அவர். காளப்பனும் அங்குள்ள மரபெஞ்சின் மேல் கிருஷ்ணனை கிடத்தியவனாய், டாக்டர் ஐயா, ஐயா ஃபோன் பண்ணாரா என்று கேட்டான். பண்ணினாரு, இடி இறங்கிடுச்சாம்ல. ஆமாம் ஐயா, தலையை பாருங்க, முடி பொசுங்கி வாடை வர்றது. நீ கொஞ்சம் விலகி நில்லு என்றவர் ஸ்டெத்தஸ்கோப்பை கிருஷ்ணனை பரிசோதிக்க ஆரம்பித்தார். கிருஷ்ணன் விரைப்பாக கிடந்தான். முடிப்பொசுங்கிய வாடை இன்னமும் வந்து கொண்டே இருந்தது. முகர்ந்து பார்த்தும் விழிமைகளை இழுத்து பார்த்தும் மார்பில் இதே துடிப்பை அளந்தும் பார்த்தவர், இவனுக்கு ஆயுசு கெட்டி, வெறும் அதிர்ச்சி மயக்கம்தான், எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆனால் தலையில் விழுந்த விடி தலைமுடியை மட்டும் பொசிக்கிட்டு எப்படி எதுவும் செய்யாமல் விட்டுருச்சு. அப்படிதானே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லைன்னு சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷத்துல எஞ்சிட்டுருவான் பாரு. ஆமாம், நெசமாக இடி விழுந்துச்சா, நீ பாத்தியா? டாக்டர் சந்தேகத்தையும் வெளிக்காட்டி கேட்டார். என்ன டாக்டர், பொசுக்குன்னு இப்படி கேட்டுப்பிட்டீங்க? இந்த 2 கண்களால் பார்த்து ஒரு 5 நிமிஷம் பார்வையே போயிடுச்சு தெரியுமா? அது நிஜம்னா இவன் கறிக்கட்டையால் ஆகியிருக்கணும். இடி மின்னலோட வோல்டேஜ் எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? உன் வீட்டு கரண்ட்டு போல் 100 மடங்கு. ஹத்தாடி, மூட்டு கரண்டா? நான் சும்மா குத்து மதிப்பாக சொன்னேன், இன்னும் கூட இருக்கலாம். டாக்டர் பேச்சோடு பேச்சாக அவன் முகத்தில் கொஞ்சம் போல் தண்ணீரை எடுத்து தெளித்தார். அவனிடம் உடனே ஒரு மெல்லிய சினுங்கள். ஆமாம், இவனை நம்ம பண்ணையில் வேலை பார்க்குறவனா இவன்? பிறவு நம்ம தேனப்பனோட மகன்தான். அட, தேனப்பன் மவனா? தேனப்பன் கூட இப்போ தான் வந்து காய்ச்சல் இருமல்னு ஒரு ஊசி போட்டுக்கிட்டு போகிறான். அவனுக்கு இப்படி ஒரு மவனா? 2 பொட்டை பிள்ளைங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், 2ம் 2ஆம் தாரத்துக்கு. இவன் முதல் தாரத்துக்கு பிறந்தவன். பாவம், இவனை பெற்றவ இவனுக்கு 3 வயசாக இருக்கையிலேயே போயிட்டா. தேனப்பனும் உடனே 2ஆம் தாரம் கட்டி அவளுக்கு 2 பொட்டைகளையும் பெற்றுட்டான். இளையவ வளப்பா இது? ஆமாம், நல்லா படிக்கிற பையன்தான். ஆனால் இளையவ பள்ளிக்கூடம் போக விடலை.
பண்ணை பக்கமாக தள்ளி மாடு மேய்க்க வச்சுட்டா. ஆனால் விவரமாக தான் பெற்றதுகளை மட்டும் நல்லா படிக்க வைக்கிறா. விவரமானவ. காலப்பன் கிருஷ்ணன் பற்றி சொல்லிக்கொண்டே போக கிருஷ்ணனிடம் மயக்கம் நீக்கம் மெல்ல கண்களை திறந்தான். சொன்னேன்ல, கண்ணை திறந்துட்டான் பாரு என்றார் டாக்டர். எலே கிருஷ்ணா, எழுந்திரிடா, கொஞ்ச நேரத்தில் எங்களெல்லாம் ஒரு மிரட்டிட்டியேடா என்று உற்சாகமானான் காலப்பன். கிருஷ்ணன் பதிலுக்கு அவனை ஒரு புதியவனை பார்ப்பது போல் பார்த்தான். என்ன பார்க்குற? உன் தலையில் இடி விழுந்துச்சுன்னா டாக்டர் நம்ப மாட்டேங்கிறார். நீயே உன் திருவாயை திறந்து சொல்லு. காலப்பனை தாண்டி விட்டு திருதிருவென்று விழித்தான் அவன். என்ன டாக்டர் முழிக்கான்? அதான் நானும் யோசிக்கிறேன். பயலுக்கு சித்த குழம்பி போயிடுச்சா? இல்லை, வாயை திறந்து பேசு, என்ன நடந்துச்சு? கிருஷ்ணன் பதிலே சொல்லவில்லை. மாறாக தலையை சிலிப்பி கொண்டான். பெருமூச்சு பெரிதாக விட்டான். லே, என்ன பண்ணுது? சொல்ல தெரியல. என்ன சொல்ல தெரியல? தலை நோவுதா? இல்லை, உள்ளார பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது, புழு நெளியிற மாதிரி இருக்குது. அப்படியா இருக்கும்? இடியில் இறங்கி இருக்கு. நீ பொழைச்சதே பெருசுடா. ஆமாம், எனக்கு என்ன நடந்துச்சு? சரிதான், பழசு எதுவும் ஞாபகத்தில் இல்லையா? ஞாபகத்தில் என்ன சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிற? ஐயனார் காட்டு மேலே ஏறி போனேயாமே, அங்கே என்ன பார்த்தோன்னு ஞாபகத்தில் இருக்கா? ஐயனார் காடு, எருமை பலி. ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. என்ன ஞாபகம் வந்துச்சோ? உன் தலையில் இடி விழுந்துச்சு, அது ஞாபகம் வந்துடா? காலப்பன் அடுத்தடுத்து கேட்டான். இடி, ஐய, மின்னல், இடி. பதற்றமும் பயமுமாக அந்த நிலையில் சிக்கியவன் அதன் எதிரொலியாக அங்கேயே அப்படியே மயங்கி விழத் தொடங்கினான். டாக்டரிடம் மறுபடியும் திகைப்பு. ஏர் ஸ்ப்ரேயர் கொண்டு சுரபியின் தலைமுடியை காய வைத்து கொண்டிருந்தாள் எலிசபெத். சுரபி தலைக்கு ஷாம்பு போட்டு குளித்து விட்டு வந்தால் இதுதான் வாடிக்கை. சுரபி வரவில்லை. நல்ல நீளமான தலைமுடி அவளுக்கு, அடர்வும் அதிகம், அதனால் சிடுக்கும் அதிகம். எலிசபெத் பொறுமையாக சிடுக்கெடுத்து அழகாக பூமுடி போட்டு அவள் முகத்துக்கு ரோஸ் பவுடர் போட முனையவும் தடுத்தாள் அவள். வேண்டாம் எலிசபெத், லைட்டாக போட்டுக்குங்க மேடம், உங்களை பார்க்க பத்திரிகைக்காரங்க வரப்போகிறாங்களாமே. குமார் சொன்னாரா? ஆம் மேடம், நான் தான் யாரையும் பார்க்க பிரியப்படலைன்னு சொல்லியிருந்தேனே. அவள் அழுத்து கொண்ட போது அவனே வந்தான். அவன் கையிலும் ஒரு கிஃப்ட் பாக்ஸ். என்ன குமார் இது? கிஃப்ட் பாக்ஸ் மேடம், மினிஸ்டர் பரந்தாமன் கொடுத்து விட்டுருக்காரு. இது என்ன புது பழக்கம்? நீங்கள் ஏன் வாங்கினீங்க? எப்படி மேடம் முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஒரு பெரிய ஆபத்திலேருந்து உங்களை காப்பாற்றிருக்காரே. ஃபுல் மாதிரி பேசாதீங்க. அந்த ஆபத்தை ஏற்படுத்தினதே அந்த ஆள்தான், அதை நீக்கியதும் அவன்தான். மேடம், உங்களுக்கு இன்னுமா புரியல? அந்த ஆள் எனக்கு பிராக்கெட் போடுறான் குமார். புரியுது மேடம். இப்போ என்ன மேடம் பண்ணட்டும்? முதல்ல அதை திருப்பி அனுப்புங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுங்க. நான் சொல்லிடுவேன், ஆனால் கேட்டுக்குவாரான்னு தான் தெரியாது மேடம். அவன் கேட்டா என்ன, கேட்காட்டி எனக்கு என்ன? ரொம்ப டார்ச்சர் பண்ணான். நேர முதலமைச்சர்கிட்டே போயிடுவேன்னு சொல்லிடுங்க. அவளின் தெளிவான பதில் குமாரை வெகு நேரம் சிந்திக்க வைத்தது. என்ன யோசனை, எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. திரும்ப போலீஸ் ரெய்டு வந்துட்டா பயமாக இருக்கு மேடம். வரட்டும், நல்லா செக் பண்ணட்டும். மடியிலே கிணம் இருந்தால்தானே வழியிலே பயப்படணும். சுரபி திடமாகவும் தெளிவாகவும் பேசினாள். அப்பொழுது வீட்டு வேலைக்காரி சகாயமேறி கையில் வெள்ளையாக ஒரு பாலிதீன் பொட்டலத்துடன் பதற்றமாக அவள் முன் வந்து நின்றாள். என்ன சகாயம்? அம்மா, இது என்னன்னு தெரியல. பூந்தொட்டியை சுத்தப்படுத்த கையை உள்ளே விட்டப்ப அங்கே இருந்துச்சுமா. சகாயமேரி கைகளில் இருந்து அந்த பொட்டலத்தை வாங்கியவள் திருதிருவன விழித்தாள். அது ப்ரௌன் சுகர், கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். முகர்ந்து பார்த்த குமார், மேடம், ப்ரௌன் சுகர் என்று பயங்கரமாக குரல் கொடுத்தான். சுரபிக்கு வியர்க்கத் தொடங்கிவிட்டது. மெல்ல கண் திறந்து பார்க்கத் தொடங்கினான் கிருஷ்ணன். அவன் எதிரில் டாக்டர் அன்புநாதனும் காளப்பனும். கண் விழித்தவன் மெல்ல கையை ஊன்றி எழுந்திருந்தார். அங்கு அவன் இருப்பதை அறிந்து வள்ளி பொன்னும் வந்து இருந்தாள். அவள் முகத்தில் கலக்கம். மெல்ல அவளை தொடர்ந்து அவளது சித்தியான சிந்தாமணியும் வந்திருந்தாள். அவளை கிருஷ்ணன் பார்த்த பொழுது அவன் மனக்கண்ணில் திரைப்படம் போல் ஒரு காட்சி. மந்தி குரங்கு ஒன்று அவள் மேல் விழுந்து அவளது கழுத்தை வளைத்து பிடித்து ரத்தம் குடிப்பது போல் ஒரு காட்சி. அவனிடம் கண்கள் இரண்டும் தெரித்து விட்டன. சித்தி, இங்கே இருந்து வெளியே போகாதீங்க, ஒரு குரங்கு உங்கள் ரத்தத்தை குடிக்க காத்துக்கிட்டு இருக்கு என்றான். என்னடா உளர்ற? ஏதோ இடி விழுந்து மயங்கி விழுந்துட்டதா சொன்னாங்களேன்னு ஓடி வந்தா நீ எனக்கு ஜோசியம் சொல்கிறியா?
ஜோசியம் இல்லை சித்தி, இப்போ நான் என் மனசுக்குள்ளார பார்த்தேன், கற்பனை பண்ணி பார்த்தேன்னு சொல்லு, நீயும் உன் கற்பனையும். அவள் கோபமானாள். டாக்டர் காளப்பன், வள்ளிப்பொன் என்று மூவரும் கூட அவன் ஏதோ மூளை பிசைக்கு உளறுவது போல கருதினர். நீ வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன் என்று உடனேயே சொன்னவள் வந்த வேகத்திலேயே திரும்பினாள். ஆஸ்பத்திரி வாசலை கடந்து தெருவின் வேகமாக நடக்கத் தொடங்கியவள் மேல் அருகாமையில் ஒதிய மரம் ஒன்றின் மேல் ஒரு மந்தி குரங்கு பாயத் தொடங்கியது. நந்திபுரம் நந்தீஸ்வரனுக்கு மட்டும் ஏன் அத்தனை சக்தி, மற்ற கோயில் நந்திகளுக்கு அப்படி கிடையாதா என்கின்ற கேள்வி எழக்கூடும். ஒரு கோயிலின் சக்தி அதன் கட்டமைக்கப்படும் இடம், அதன் பின் அங்கு நடைபெறும் பூஜைகள் மற்றும் கொண்டாட்டங்களை உருவாக்குகின்றன. இதில் இடத்துக்கு மிக முக்கிய பங்கு உள்ளது. இடத்தின் சிறப்பையும் பலத்தையும் உணர பூகோள ஞானம் முக்கியம். அம்மட்டில் நமது பூமியில் அந்த வட்டச் சுழற்சியின் மையத்தில் நமது இந்திய தேசம் உள்ளது. மற்ற தேசங்கள் பூமிக்கு மேலும் கீழுமாக தங்கள் நிலப்பரப்பை கொண்டுள்ளன. இதனால் சூரிய வெளிச்சமானது சம அளவு படுகின்ற ஒரு நிலப்பரப்பாக நமது இந்திய தேசம் அமைந்து விட்டதால் இங்கே காலை 6 மணிக்கு சூரியன் உதயமாகி மாலை 6 மணிக்கு அஸ்தமனமாகிறது. இரவு பகல் இதனால் சமமாவதால் ஒரு சீரான தன்மை உள்ளது. அத்துடன் கோடை, குளிர், இலையுதிர், வசந்தம், காற்று என்கின்ற ஐவகை பருவநிலைகளும் பாரத தேசத்தின் இயற்கை பலங்களாக ஆகிவிட்டன. இப்படி ஒரு அமைப்பு இருப்பதாலேயே எங்கும் விளையாத சில மூலிகைகளுடன் கிராம்பு, மிளகு, ஏலம் போன்ற நுட்பமான தாவரங்களும் இங்கே விளைகின்றன. விருட்சாதரணம் என்னும் பண்டைய நூலின் கருத்துப்படி 3,30,000 தாவர வகைகள் பூமியில் உள்ளன. அதில் 2 லட்சத்துக்கும் மேலான தாவரங்கள் மத்தியமானவை, 1 லட்சத்துக்கும் மேலான தாவரங்கள் உத்தமமானவை, 30,000 தாவரங்கள் விசேஷமானவை. இந்த விசேஷ தாவரங்கள் அவ்வளவும் விளையும் ஒரே நிலப்பரப்பாக இந்திய தேசம் மட்டுமே உள்ளது. இதில் விசேஷ தாவரங்களின் களமான பொதிகை மலைத்தொடர் விளங்குகின்றது. அதன் அடிவாரத்தில் தனி சிறப்பு மிகுந்த தாமிரபரணி ஆற்றின் கரவில் மின்காந்த அலைகளில் போக்கு சீராக இருப்பதாக ஒரு நிலப்பரப்பு, நந்திபுரத்து நிலப்பரப்பு இருப்பதை கொங்கண சித்தர் கண்டறிந்தார். செப்பு கம்பிகளை கொண்டு அதன் சுழற்சியை வைத்து இதை அறிந்தவர் அந்த கம்பியானது கிறுகிறுவென்று சுழன்றிடும் பாகத்திற்கு மேல் நந்தி சிலையை வடிவமைத்து ஸ்தாபிதமும் செய்தார். இந்த சிலைக்கான கல்லை தேர்வு செய்வதிலிருந்து அதை செதுக்குவது வரை சகலத்தையும் ஆகம சாஸ்திரத்தில் சொன்னபடியே, குறிப்பாக லட்சணங்கள் எனப்படும் சிற்பம் லட்சக்கணக்கில் மிக கவனமாக இருந்தார். அந்த லட்சண சிறப்பு அதற்கு உயிர் தரும் ஒன்றாக ஆகிவிட்டது. ஊருக்குள் ஒரு 50 குரங்குகள் வரை இருக்கின்றன. மரத்துக்கு மரம் தாவிக்கொண்டும் தெருவில் கொல்லைப்புறங்களில் நடமாடிக்கொண்டும் வெயிலில் காயப்படும் கொப்பரை தேங்காய்களை தூக்கி கொண்டு ஓடுவதும் அவற்றின் வாடிக்கை. அதில் ஒன்றுதான் அந்த மந்தி. அதற்கு சாப்பிட அன்று எதுவுமே கிடைக்கவில்லை. எனவே நல்ல பசியில் இருந்த அது சிந்தாமணியின் தலையில் வைத்திருந்த கதம்பத்தை பார்க்கவும் கலவரப்பட்டு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து தோள் மீதியே உட்கார்ந்து கொண்டு பூவை பிய்த்து வாயிலும் வைத்தது. அதன் கசப்பு அதற்கு வெறியேற்றவும் அதை துப்பிவிட்டு கோபத்தோடு அவள் கழுத்தை கடித்து இரத்தத்தை உறிஞ்சத் தொடங்கியது. இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. சிந்தாமணி வெலவெலத்து போய் அதை தள்ளிவிட முயல அது அவள் கையையும் கடிக்கத் தொடங்கியது. தெருவில் சென்றபடி இருந்து சிலர் அதை பார்த்துவிட்டு அதை துரத்த ஓடி வந்தனர். அதுவும் அவர்களில் சிலரை அடிக்க பயந்து கொண்டு அவளை விட்டுவிட்டு ஓடத் தொடங்கியது. அவள் அப்படியே அமர்ந்து விட்டாள். அவள் போட்ட சத்தம் ஆஸ்பத்திரி வரை கேட்டதில் வள்ளிப்பொன்னும் காளப்பனும் கூட அவளை நோக்கி ஓடி வந்திருந்தனர். சிந்தாமணியின் கழுத்தில் கை வைத்தபடியே நடு ரோட்டில் அமர்ந்திருந்தாள். தலையெல்லாம் கலைந்து அவிழ்ந்து போயிருந்தது. கழுத்திலிருந்து இரத்தம் ஒரு பாம்பு நெளிவதைப் போல் ஒழுகிக் கொண்டிருந்தது. அந்த காட்சி அவளை அப்படியே திகைக்க வைத்து விட்டது. சிறிது நேரம் பேச்சு வரவில்லை. இப்படி நடக்கப் போகிறது என்று கிருஷ்ணன் சொன்னதுதான் அவளுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.